எங்கள் பெரியப்பாங்க வீட்டு பக்கத்தில் டெய்லியுமே ஒரு மயில் வரும். அந்த மயிலுக்கு வந்துட்டு எங்கள் அபிமா வந்து சாப்பாடு அரிசியும் கோதுமையும் டெய்லி வைப்பாங்க. தண்ணியும் சேர்த்து வைக்கிறாங்க. அதை டெய்லி சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போக மயிலுக்கு வந்து போத்திருப்பாங்கல்ல, அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், சின்ன ஒரு கொஸ்டின். ஆனால் எங்கள் பாப்பாங்கெல்லாம் அரிசி வைக்கிறாங்க, அது ஜாலியாக சாப்பிட்டு போகுது. ரெகுலராக சாப்பிட்டு இருக்கிறங்காட்டி அது வந்து அவங்கள பார்த்து பயப்படுறதில்ல. ஆக்சுவலாக நான் போனங்காட்டி அது பயந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு பின்னாடி வருது பாருங்கள். அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது இல்லை காலேஜ் டைமில் வந்து ஒரு மயில் வந்து எங்களோட கோழி வளர்த்திட்டு இருந்தோம். அப்போ அந்த வலையில் மட்டும் வந்து மாட்டி இருந்துச்சு. அப்போ அதை நான் தூக்கியிருக்கேன். அது ஃபோட்டோ இருக்குது, என்னோடய பழைய ஃபோனில் இருக்குது. முடிஞ்சு அதை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய தோகை. அது ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. அதனால் வந்து என்னை எதுவும் அது கொத்தில் எதுவுமே செய்யலை, விட்டுட்டாங்க. அதாவது ரொம்ப நாள் முன்னாடி. இந்த வீடியோவை பாருங்கள், அது அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. தேங்க்யூ. எங்கே எப்படிங்க தண்ணி ஊற்றணும்? தண்ணி எதில் ஊற்றணும்? அங்கே ஒரு பெரிய டப்பா இருக்குது, அதில் தட்டி வச்சுட்டு ஊற்றிடுங்க. நாங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. பயமே இல்லாமல் நிற்கிது. எங்கே வைக்கணும்? ஒரு நிமிஷம் நீங்கள் கூடவே வா. வச்சா வந்துடும். இதில் தண்ணி ஊற்றணுமா? அவள் கரெக்டாக தான் உட்காந்துருக்கா. பயமே இல்லாமல் வருதே. அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கையில் கொடுத்தா சாப்பிடுமா? கையில் கொடுத்தா சாப்பிட. அது இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை. ஓ, அது நம்மளே பார்த்தா தான் பயந்து விடுதோ? வா. நான் போகல அவ்வளோ. இப்படி வலிக்குது. பேப்பர் கடந்தா வழுக்காதுன்னு. பேப்பர் வலிக்கல.